என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அது சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். தமிழினம் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான ஐயா காந்தராஜ் அவர்கள் இருக்காங்க. வாருங்க நேர்களே, சார் கிட்ட பேசணும். வணக்கம் சார். சமீபத்துல பாண்டே ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காரு, அதை பத்தி பாத்தீங்களா சார்? பாண்டே கருத்து கணிப்பெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு கட்சியை சேர்ந்தவர், அவருக்கு ஆதரவாக தான் எடுத்திருப்பார். அதில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு கருத்து கணிப்பு போட்டிருக்கேன். ஒரு அதிமுக சார்பில் நடந்த ஒரு டிவியில் அந்த எலெக்ஷனில் வந்து கருத்து கணிப்பு பூரா வந்து திமுக வெற்றி பெறும், ஒரே ஒரு இடத்துல அதிமுக ஜெயிக்கும்னு போட்டாங்க. இது என்ன அப்போ வந்து கேட்டாங்க அதிமுகவில் அந்த திமுக இடத்துல எடுத்துட்டு அதை அதிமுக பண்ணிட்டு திமுக இருக்கிற இடத்துல அதிமுக போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சு ஒரே நாளில் கொடுத்துட்டேன் கவுண்டர். இதுதான் ஒரிஜினல் கருத்து கணிப்புன்னு போட்டேன். அந்த கருத்து கணிப்பு தான் வந்தது. அந்த தேர்தலில் தினகர மாத்திரம் ஜெயிச்சார். அதுதான் சார். இப்ப அதிமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். நான் கருத்து கணிப்பு போட்டால் நான் ஆட்சிக்கு வருவேன் தாங்க போடுவேன். இதில் என்ன இருக்குது? இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க? நாளைக்கு வாக்கு எந்திரத்தில் இருக்கிற இந்த சிம் கார்டை மாற்றுறதுக்கு இந்த கருத்து கணிப்பெல்லாம் பயன்படுது. அதுக்காக தானே தேர்தல் முடிவுகளை நியாயப்படுத்துறதுக்கு தானே இவ்வளவு பண்ணுறாங்க. அதே போல விஜய்க்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தான் சொல்லணும். இதெல்லாம் தான் இந்த கருத்து கணிப்பெல்லாம் போடணும். அது இன்னும் வரும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 6 மாதம் இருக்குது. இல்லை, மார்ச் எலெக்ஷன். அதுக்குள்ளே இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். விஜயனுடைய இது வளர்ச்சி பெருசாகிட்டே வரும். விஜய் தானே சரியாக புடி கொடுக்க மாட்டேங்கிறார். 1.5 வருஷமாக கட்சி நடத்துகிறார். 4 கூட்டம் நடத்தியிருக்கார். தூக்கி உள்ளான்னு பார்த்தா ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார். பதில் சொல்ல மாட்டேங்கிறார். வர்றாரா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. கூட்டம் போட மாட்டேங்கிறார். அது பார்த்தாங்க வேறு வழி இல்லை. உனக்கு திரையுலகத்தில் உனக்கு போட்டியாக கருதப்பட்ட அஜித்துக்கு பத்மபூஷன் கொடுத்து ஒழுங்காக இல்லைன்னா பாரு, பத்மபூஷனில் உனக்கு எதிர்க்கெல்லாம் கொடுப்பேன், அது மாற்றி பார்த்தாங்கன்னு நடக்குது. என்னென்னவோ பண்ணுறாங்க. பாஜக டெஸ்பரேட்டாக இருக்குது. தீவிரவாத தாக்குதல் நடத்தினாங்க. அது நிறையா பேக் ஃபயர் ஆகிடுச்சு. உலகம் முழுவதும் குழுக்களை அனுப்பிச்சு இந்தியா தப்பு பண்ணலன்னு சொல்கிறது மாதிரியான நிலைமைக்கு போயிடுச்சு. அத்தனை நாடுகளில் வந்து பாகிஸ்தான் பிரபலமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அங்கே போய் நாங்கள் இல்லை பாகிஸ்தான் தானே சொல்கிறதுக்கு தான் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். ஆக பாகிஸ்தான் உன்னை இதை பார்க்கும்போது வேறு மாதிரி போகுது. சொல்லக்கூடாது, சங்கடமாக இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. தீவிரவாத தாக்குதல் நடந்ததுலேருந்து இன்றைக்கி ஒன்றும் அமித்ஷா எங்கே போனார்னு தெரியல. இன்றைக்கி ஒரு செய்தி போட்டிருக்காங்க, போர் நிறுத்தத்துக்கு காரணமே ஐபிஎல் மேட்ச் தான் அப்படின்னு. ஐபிஎல் மேட்ச் நிறுத்தினதில் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் லாஸ் ஆச்சான். அதனால் போர் நிறுத்தத்தை இது பண்ணால் தான் ஐபிஎல் நடத்த முடியும் அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் சொன்னதுனால உடனே நிறுத்திட்டாங்க, ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், எந்த யுத்தத்துக்கான மற்ற விஷயத்தையெல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பண்ணலும் ஐபிஎல் மேட்ச் உடனடியாக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா அமித்ஷாவுடைய மகன் அதில் சம்பந்தம். உடனடியாக ரிவைவ் பண்ணது இதுதான். அதை நிறுத்தின உடனே போர் நிறுத்தம் வந்துருச்சு. அந்த பிளேயர்ஸ் ஆட மாட்டேன்ட்டான், பயந்துக்கிட்டான். உடனே போர் நிறுத்தம் அப்படின்னாங்க. இப்போ இன்னைக்கு வந்து செய்தி அதுதான். இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இது வரைக்கும் பாண்டே எடுத்த எந்த ஒரு கருத்து கணிப்புமே உண்மையா இருந்தது இல்லை. அப்படி இருந்தா அவரு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. இது எப்படி சார்? வேற யாராவது பின்னாடி இருந்து அவரை இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்றாங்களா? இல்ல அவரு எதனால அவர் இந்த மாதிரி திரும்ப திரும்ப கருத்து கணிப்பு எடுத்துட்டே இருக்காரு? கோயபல்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் ஹிட்லர் காலத்தில். அவர் பெரிய தளபதி, ஹிட்லருடைய தளபதியில் ஒருத்தர். இந்த பிரச்சாரத்துக்கு பேர் கோயபல்ஸ் பிரச்சாரம் தான் பேர். ஜெர்மன் தோத்துக்கிட்டு இருக்குது. இவர் செய்தி போடுவார், இங்கிலாந்தின் மீது வெடிகுண்டுகள் ஜெர்மன் தாக்கியது, இங்கிலாந்து மன்னர் தலைமறைவாக ஓடினார், எங்கே 6ஆம் ஜார்ஜ், ரஷ்யாவின் ஸ்டாலின் பதுங்கு குழியில் பதுங்கி கொண்டார், இப்படியெல்லாம் போடுவாங்க. ஜெர்மன் மக்கள் நம்பிட்டாங்க. அதை அவன் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம். ஜூன் 6ஆம் தேதி நார்மண்டி பீச்சில் ஒரு 10,000 கப்பல்கள்
இங்கிலாந்து, பிரான்ஸு, அமெரிக்கா, ரஷ்யா மூணு நாட்டினுடைய கப்பல்கள் 10,000 கப்பல்கள் ஒன்றா அப்படியே ஜெர்மன் நார்மண்டி பீச்சுக்கு வருது. அங்கே கடலோர காவல் படையில் இருந்த ஒரு சாதாரண தளபதி இப்படி பைனாகுலர் வச்சு பார்க்குறான், கரையில் தெரியுது, கடலே தெரியல, அப்படியே வருது. தொலைஞ்சாண்டா. ஹிட்லருக்கு உடனே தகவல் சொல்லணும். அவர்கிட்ட இருக்கிற அந்த விசேஷ விமானப்படை அவங்க வந்து தாக்க நாளோடி அதை நிறுத்த முடியாது. விழுந்தது ஜெர்மன். யோ இத்தனை கப்பல் வந்துருச்சு, உடனே ஹிட்லருக்கு சொல்லுங்கன்னா ஹிட்லர் தூங்கிக்கிட்டு இருக்காரு, எழுப்ப மாட்டேங்கிறார். 2 மணி நேரம் தூக்கம். அந்த கப்பல்லாம் வந்து இறங்கிடுச்சு. அந்த 2 மணி நேரம் தூக்கம் தான் ஜெர்மனுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது. அதுக்கு காரணம் கோயபல்ஸ் பண்ண பிரச்சாரத்தை வந்து ஜெர்மன் மக்கள் நிஜம்னு நம்பிட்டாங்க. இன்னைக்கு அது மாதிரி இந்திய மக்களுக்கு அது ஆயிடக்கூடாதுங்கிறது தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. இது இந்த மாதிரி இந்த கோயபல்ஸ் பிரச்சாரம் தான் இந்த பாண்டியவர்கள்லாம் கோயபல்ஸனுடைய மறு அவதாரங்கள். ஒரே பையன் திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மை மாதிரி தெரியும், அவ்வளோதான். அந்த தத்துவத்தை தான் இது பண்ணுறது. இப்போ கருத்து கணிப்பு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய டீம் தேவை, ஒரு டீமே இருக்கணும். ஆனா இவர் ஒரு டிவியும் ரிமோட்டும் வச்சுட்டு அதை பத்தி மட்டுமே பேசிட்டே இருக்காரு. என்ன சொன்னீங்களே 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டேன்றேன். ஒண்ணுமில்ல, அந்த இதை எடுத்தேன். நானே என் ஃப்ரெண்டு 3 பேர் உக்காந்தோம். கும்முடி பூண்டியில் 10,000 பேர், 10,000 வாக்காளர்கள். இதில் 25% வந்து இப்போ இத்தனை வயதுக்காரர்கள், அதில் பெண்கள் இவ்வளோ, ஆண்கள் இவ்வளோ, இப்படி எல்லாம் போட்டு இவ்வளோ பேரோட கணக்கு போட்டதில் தமிழ்நாடு முழுக்க 8 லட்சம் பேரை பார்த்ததில் இந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டதை அப்படியே மாற்றி திமுகன்றது வந்து அதிமுகன்னு மாற்றணும், அதிமுகன்றது திமுகன்னு மாற்றிட்டோம், ரிப்போர்ட்டை கொடுத்துட்டோம். எப்படி உழைச்சிக்கன்னு கொடுத்தீங்க? அவங்க கொடுத்ததே அதை நாங்கள் திருப்பி போட்டோம். அதிமுக அதை வச்சு பெரிய பிரச்சாரமெல்லாம் பண்ணாங்க. உண்மை என்னாச்சு? தினகரன் ஒருத்தர் மட்டுமே ஜெயிச்சார். உண்மையான இது கருத்து கணிப்பு அப்படிதான். இப்போ சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடே போன்றவங்களாம் இருக்காங்க. இதுக்காகவே அவங்களாம் ஏற்பாடு பண்ணப்பட்டவங்க. இப்போ இருந்தே ஏற்றிக்கிட்டே வருவாங்க, விஜய் ஏற்றிக்கிட்டே வருவாங்க. விஜய் சரியாக பிடி கொடுக்க மாட்டேங்கிறார். கொடுத்தாக்க இந்நேரம் அவரை பெரிய தலைவராக்கியிருப்பார், வரமாட்டேங்கிறார். இன்னும் அதிமுக கூட்டணி முடிவாகல. விஜய் சைட்ல இருந்து மாவட்ட பொறுப்பாளர்களே போடல. அப்படி இருந்தும் இவர் என்னன்னா அதிமுக, பிஜேபி, விஜய் இவங்களுக்குலாம் அமோக வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார். அதான் நான் தான் முதல்ல சொன்னேன், ஒரே பையன் திரும்ப திரும்ப சொன்னா உண்மை மாதிரி தெரியும். இப்படி சொன்னாலாவது அவங்க போடுறாங்களா என்னங்கிறது அவர் ஆசைப்படுறாரு. பாவம், தைரியமா இருக்குன்னு தான் சொல்லணும், வேற ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி கோலாகல சீனிவாஸ் அவர் வந்து ஒரு ஜேவிசி ஸ்ரீராம்னு ஒரு அமைப்பு வச்சுன்னு அதை வச்சு ஒரு எல்லாரும் ஆளு கொண்டு வச்சிருப்பாங்க, நீங்களும் ஒன்று வச்சுக்கலாம். நான் தான் சொல்றேன், நானே ஒரு தடவை போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இதை போய் நீங்க வெவ்வேறு பேர் அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா நான் சொல்லிட்டு போறேன், எனக்கு என்ன வந்தது? அவரும் அது அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆசை கொடுத்தா முடிஞ்சு போகுது, என்ன பெரிய இது? இப்படி எல்லாம் ஏற்றி விட்டுக்கிட்டு வந்தாங்க. அதாவது கோயபல்ஸ் பிரச்சாரம் ஜெர்மன் மக்கள் அதை நினைச்சோம் நம்பினாங்க. அதனுடைய விளைவு ஜெர்மன் விழுந்ததுக்கு காரணம் கோயபல்ஸ் பண்ண போய் பிரச்சாரத்தை வந்து உண்மை நம்பினது ஜெர்மன் மக்களுக்கு. ஜெர்மன் விழுந்ததுக்கு காரணம் இந்த ஜெர்மானிய தளபதி கோயபல்ஸ் தான் காரணம். இப்போ அதிமுக இது மாதிரிலாம் சொல்லி ஏற்றி விட்டு என்ன பண்ண போறீங்க? ரெட்டையெல்லாம் பழனிசாமிட்டு தான் இருக்குது. அதிமுக ஆஃபீஸ் பழனிசாமிட்டு தான் இருக்குது. அதிமுகவுடைய நிர்வாகிகளாக கடைசியாக இவராக உருவாக்கிக்கிட்ட அந்த நிர்வாகிகள் பூரா அவர்கிட்ட தான் இருக்காங்க. எம்எல்ஏக்கள் பூரா அவங்ககிட்ட தான் இருக்காங்க. 10 தொல்லி பழனிசாமின்னு தான் பேர் அவருக்கு. அதிமுக பாஜக கூட தான் கூட்டணி. ஒன்றிய அரசில் அவரும், மாநில அரசில் இவர் இருந்து என்னத்தை அவங்க கழிச்சாங்க? 10 தொல்லி பழனிசாமி கடைசியாக 3 எலெக்ஷன் நிற்காம விட்டார். அவர் வந்து கருத்து கணிப்பு பிரகாரம் அப்படி மேலே வந்துட்டாருன்னு எழுதுனாக்க என்ன பண்ணுறது? கேட்டுக்க வேண்டியதுதான். பழமொழி, அழகான பழமொழி தமிழில் சொல்கிறாங்க, கேழ்வர்களை நெய்வடிதுன்னு சொன்னால் கேட்பாருக்கு மதியங்க. அவன் சொல்லுவான் கேழ்வர்களை நெய்வடிதுன்னு. உன் புத்தி எங்கடா போச்சுன்னு தான் நம்மளை கேட்குறாங்க. நம்ம புத்தியை நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இவங்க அப்படி தான் பேசுவோம், நாம ஜாக்கிரதை. 2021, 2024 கருத்து கணிப்புல பாண்டே கருத்து, கோலா சீனிவாசன் கருத்து, ஜேவிசி ஸ்ரீனிவாஸ் கருத்து, இவங்களோட கருத்தெல்லாம் அப்படியே எதிராக மாறுபட்டு தான் நடந்திருக்கு. அப்படி இருந்தா இவங்க அதை பத்தி கவலைப்படாம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம திரும்ப அந்த ஒரு விஷயத்த மட்டுமே பண்ணிட்டே இருக்காங்க சார். நீங்க திருப்பி அவங்களுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இவங்க கருத்து கணிப்பை யார் பார்த்தா? அவங்க கருத்து கணிப்பு யார் மரியாதை கொடுத்தா? நீங்க அந்த மாதிரி அவங்க ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்கன்னு சொல்லி அவங்க கருத்து கணிப்புக்கு விளம்பர ஏஜென்ட்டா நீங்க பயன்படுறீங்க, அவ்வளவுதான் நடக்குது. இவங்கெல்லாம்
எனக்கு பாண்டியை தவிர இப்போ 2 பேரும் யாருன்னு கூட எனக்கு தெரியும். யாரும் கூட தெரியும். நான்லாம் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாள் எனக்கே தெரியல. பொதுமக்களுக்கு தெரிய போகுது. சார் இந்த கருத்து கணிப்பு பண்றதுனால இதனால அவங்களுக்கு என்ன லாபம்? எதுக்கு திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டே இருக்காங்க? ஏங்க இது சும்மாவா பண்ணுவாங்க? யாரும் இலவசமாக பண்ண மாட்டாங்க. அது ஞாபகம் வச்சு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பண்ணுன்னு. அதை பண்ணிவிட்டு அவங்க பாருங்க போட்டிருக்கேன், பத்திரிக்கை வந்துருக்குது, இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஓட்டலாங்க அப்படின்னு. இப்ப பாண்டே சொல்ற கருத்து கணிப்பை பார்த்து மக்கள் யாராவது ஓட்டு போடுவாங்களா மனசு மாதிரி? இல்ல அவருக்கு இதனால வேற ஏதாவது ஆதாயம் இருக்கு? நீங்க இதை வந்து திருப்பி திருப்பி சொல்லி மக்கள் மனசை நீங்க மாத்தணும். பாண்டே கருத்துக்கு நீ மரியாதை கொடுத்து ஜெயிக்க வைங்க. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகலாம். ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே சார், நன்றி சார்.